இந்த மாசம் ஆரம்பத்துலேருந்தே சரியான வெயிலா இருக்கு. வெயில் மொட்டை மாடிக்கு வந்து போய் துணிங்கள காய போடணும் அப்படின்னு நெனச்சாலே இப்படி தலையே சுத்துது. அதனாலேயே நான் என்ன பண்ணிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஒரு 5 மணிக்காட்ட போய் துணிங்களெல்லாம் காய போட்டுட்டு, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 9:30 காட்ட போய் மொத்த துணிங்களையும் எடுத்துட்டு வந்துடுறது. இந்த வெயில்ல போயிட்டு வந்தோம் அப்படின்னா, மேலே போய் துணி காய போட்டு கீழ வந்தோம்னா, வீட்டுக்குள்ள கண்ணே தெரியறதில்ல. கருகும்முன்னு இருக்கு. இது எத்தன பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமா வெயில் அடிக்குது. முடிஞ்ச வரைக்கும் நெறைய தண்ணி குடிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி அதிகமா குடிச்சீங்க அப்படின்னாவே ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒண்ணு நெனச்சா, குட்டீஸுங்க வேற ஒரு பிளான் பண்ணிக்கிட்டாங்க. நான் வெளிய போயிட்டு வரும்போது பன்னீர் வாங்கிட்டு வந்தேன். நைட்டு வந்து சப்பாத்திக்கு பன்னீர் கிரேவி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, குட்டீஸுங்கலாம் எங்களுக்கு பட்டாணி கிரேவி தான் வேணும்னாங்க. சரி நீங்க சொல்லி நாங்க கேட்காமயா? அப்படின்னு சொல்லி கீழ வந்த உடனே வேலையா பச்சை பட்டாணிய வேக போட்டுட்டேன். நல்லா உப்பு போட்டு வேக போட்டுட்டு, அப்படியே சைட் பை சைட் கிரேவிக்கு வணக்கறக்குமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கிரேவி ரொம்பவே சிம்பிள். ஒரு 20 சின்ன வெங்காயம், அது கூட வந்து ஒரு 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 கொத்து கருவேப்பில போட்டு நல்லா வணக்கி விடுங்க. அது நல்லா வணங்குனதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு, அதையுமே மசியிற அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. வணக்கி விட்டுட்டு, ஒரு 2 ஸ்பூன் மொளகாப் பொடி, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், 2 ஸ்பூன் தனியா பொடி, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஃப்ளேவருக்காக சிக்கன் மசாலா போட்டு அதையுமே நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்குனதுக்கப்புறமா 1/4 மூடி துருவன தேங்காய், அது கூடயே பட்டை, சோம்பு போட்டு நல்லா வணக்கி விடுங்க. அது நல்லா வணங்குனதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து அதையுமே நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். எடுத்துட்டு வந்துட்டு எண்ணெய் ஊத்தி, கடுகு, கடலப்பருப்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா, நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த பேஸ்ட்டையுமே ஊத்தி ஒரு 2 வணக்கி விடுங்க. இது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா வணக்கும்போதே இஞ்சியும் பூண்டையும் தனியா அதோடன சேர்த்து வணக்கி விட்டுருக்குங்க. எண்ணெயில ஒரு 2 வணக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ப பட்டாணி வேக வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியோடன சேர்த்து அதில ஊத்தி நல்லா அத கொதிக்க விடுங்க. பட்டாணி வேகும்போதே தண்ணி உப்பு போட்டிருக்கிறதுனால நம்ம தனியா உப்பு போட வேண்டாம். சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பத்தல அப்படின்னா மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுட்டீங்க அப்படின்னா, சூப்பரான பட்டாணி கிரேவி ரெடி. எங்க வீட்ல சப்பாத்தியா இருந்தாலும் சரி, தோசையா இருந்தாலும் சரி, எண்ணெய் ஊத்தி நல்லா இது சுட்டு குடுத்தோம் அப்படின்னா மட்டுமே சாப்பிடுவாங்க. அதுக்காகவே இந்த ஸ்ப்ரே பாட்டில் வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் இந்த ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி 1 இயர் ஆச்சு. ரொம்பவே சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா மேல டேக் பண்றேன். நீங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.